வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சால்ட் ப்ராஜெக்ட். கூலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவில்லேருந்து ஒரு படி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கேன். காராவோட எக்ஸ்பெடிஷன் முடிஞ்ச பிறகு நேராக எங்களோட பயணம் பத்து கேஃப் அடைஞ்சோம். பத்து கேஃபில் அனுமதி கேட்டுக்கும் போது அவங்க அனுமதி கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் டபுள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவங்க ஆஃபீஸ் போயிருந்தேன். அப்போது டத்தோ சிவகுமார் அவர்கள் இருந்தார். ஸோ டிஎஸ்கே கிட்ட ஒரு அனுமதி கேட்டிருந்தேன். அவங்க தாராளமாக எடுத்துக்க சொன்னாங்க. ஆனால் கோயிலில் மண் இல்லையே, எப்படி எடுத்துக்குவீங்க அப்படி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், கோவிலில் விபூதியை ஒரு மண்ணாக கருதி எடுக்க முடியும், அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும். அப்போ தாராளமாக எடுத்துக்கோங்க, இந்த இடத்துல 10 சன்னதி இருக்குது, 10 சன்னதியில் எல்லாத்துலேயும் போய் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அனுமதியும் கொடுத்துருந்தாரு. அப்போது விஷுவலாக எடுத்துக்கிறேன்னு சொன்னேன், தாராளமாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அனுமதியும் கொடுத்துருந்தாரு. இந்த வேலையில் பத்து கேஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கும் டிஎஸ்கேக்கும் நன்றி தெரிவிச்சுறேன். முதல் பயணத்தில் நீங்கள் பார்க்க போகிறது 6 படையில் இருக்க 6 படை முருகரோட விஷுவல். இந்த கோவில் எங்கே அமைச்சிருக்காங்கன்னா விநாயகர் கோயில் வாசலில் அமைச்சிருக்காங்க. 6 படை முருகரை பார்த்துட்டு பிறகு தான் நீங்கள் விநாயகரே போய் தரிசிக்க முடியும். அவ்வளோ அழகான விஷுவல். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நினைக்கிறேன் பத்துகேவுக்கு ஸோ அந்த கோயிலெலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அஃபிஷியலி பத்துகேவ் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சிலாங்கூரில் இருக்கின்ற விநாயகர் கோவிலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருந்தேன். 713வது ஆலயமாக இந்த ஒரு ஆலயம் நம்மளோட லிஸ்ட்டில் முதல் ஆலயம். இந்த விநாயகர் சன்னதியிலே 2 சன்னதி ஒன்றிணைஞ்சிருச்சு. ஒன்று 6 படை முருகர், 2வது நம்ம பார்க்குற மீனாட்சி அம்மன். இதனால நம்ம வரும் பத்து கேஃபில் எடுக்க போகிறது 8 கோவில் மண்ணு தான். விநாயகர்கிட்டேருந்து ஆசீர்வாதம் பெற்ற பிறகு அவரோட விபூதி கேட்டிருந்தேன். தாராளமாக எடுத்துக்கலாம், கொஞ்ச நேரம் இருக்குன்னு சொல்லும் போது தான் இங்கே இருக்கிற உற்சவர்லாம் வீடியோஸ் எடுக்க முடிச்சு. உற்சவர் அவங்களோட ஸ்தல விரிச்ச மரத்தை வச்சு சுற்றி வச்சு கொம்பவுண்டாக செஞ்சு வச்சுருக்காங்க. இது ரொம்ப அழகான ஐடியா. அழகாக அந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வேளையில் இந்த கோயிலோட ஆச்சாரியார் தான் எனக்கு ஒரு பொடி மண்ணை கொடுத்துருந்தாரு. அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இந்த கொம்பவுண்ட் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க, மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. காரணம், டெய்லி புது புது விசிட்டர்ஸ் வராங்க. டெய்லி இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸாக இருக்குது. நிறைய பேர் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்து இந்த விநாயகர் ஆலயத்துக்கு மேம்புறத்தில் இருக்கிற 714வது ஆலயமாக பத்துகேவ் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இருக்கின்ற சிவன் ஆலயத்துக்கு வந்திருந்தேன். அப்போது இங்கே இருக்கிற சிவனோட பூஜை பெரிய லெவலில் நடந்துருச்சு. பக்தர்கள் அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஸோ அதே நேரத்தில் இங்கே இருக்கிற ஆச்சாரியர்கிட்ட கேட்டிருந்தேன், என்னோட எண்ணமும் சிந்தனையும் சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் டிஎஸ்கே கிட்ட அனுமதியும் கேட்டாச்சு. சொல்லும் போது அவங்க ஒருவருன்னு போயிட்டு சிவனோட அர்ச்சனை பண்ண விபூதி என்கிட்ட கொடுத்துருந்தாரு. இந்த வேலையில் அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடத்த அழகாக கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. கண்ணாடி வழியாக நம்ம நின்று கோபுரத்தை பார்க்குற ஒரு காட்சி சொன்னோமா, இங்கே தான் நான் முதல் முறையாக பார்க்குறேன். இவ்வளோ ஆலயத்தை போயிருப்போம், எவ்வளோ ஆலயத்தை நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. கோபுரத்துக்கு நிகராக நின்று பார்க்குற ஒரு இடம் சொன்னோமா, அது இந்த இடத்துல தான் இருக்குது. பார்க்கவே மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. பக்தர்கள் ஓயாமலே இந்த ஆலயத்துக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே இருக்கிற விசேஷங்கள், பல விதமான விஷயங்கள். அதே நேரத்தில் நிறைய பேருக்கு இந்த இடத்துக்கு வந்த பிறகு தான் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அப்போது பஞ்சவர்ணத்தில் அடிக்கப்பட்ட ஆலயத்தோட பார்க்குற விஷுவலும் நம்மளுக்கு மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக கொடுக்கும். அடுத்தடுத்த எபிசோடில் நம்ம பார்க்க தான் போகிறோம். பத்துகேவில் என்னென்ன ஆலயங்கள் இருக்குது, எந்த மாதிரி இருக்குன்னு கண்டிப்பாக தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு எந்தெந்த ஆலயங்கள்லாம் இது வரைக்கும் பார்த்ததில் மனசுக்கு திருப்தியாக இருக்க கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. உங்களோட ஏரியாவுக்கும் உங்களோட ஆலயத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறது எனது பாக்கியமாக தான் நான் கருதுகிறேன். அடுத்தடுத்து பத்துகேவில் என்னென்ன ஆலயத்தை போய் பார்க்க போகிறோன்னு கண்டிப்பாக பொறுத்திருந்து காத்துருங்க. போகிற பாதையிலே நிறைய அழகான விஷுவல்ஸ் நிறைய உருவாக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்க தவறி இருப்போம். நானும் நின்று இங்கே இருக்கிற யானை முகமும் சரி, முருகரோட வடிவமும் சரி, மயில் முகமும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. இந்த பத்துகேவ் முருகரை பார்க்குறதே தனி சந்தோஷம். உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, காமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. See you soon. Bye.